Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பார்த்தா இப்போ கொஞ்ச நாளாவே வந்து சோஷியல் மீடியா எந்த இதல ஓபன் பண்ணாலும் Twitter ஆட்டும் Instagram Facebook ஆட்டும் YouTube ஆட்டும் எந்த மீடியா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஓபன் பண்ணாலும் clubhouseங்கற வேர்ட் வந்து நமக்கு திரும்ப வந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. சோ clubhouseனா என்ன? ஏன் இப்படி வந்து ரீசன்ட்டா ட்ரெண்டிங் ஆச்சு? சோ அதனால என்ன யூசஸ்லாம் இருக்கு? அண்ட் சில ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. சோ இன்வைட் மெத்தட் தான் யூஸ் பண்ணனும் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டீடைல்ஸ் எல்லாமே இந்த வீடியோ வந்து பாப்போம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நீங்களும் clubhouse பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ வந்து தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ போறதுக்கு முன்னாடி நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் வந்து பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்படியே நம்ம Instagram அக்கவுண்ட்டை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். Clubhouse இந்த வேர்ட் நமக்கு திரும்ப கேட்டுட்டே இருந்துச்சு. சோ ஃபர்ஸ்ட் Clubhouse என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தான். அதாவது Instagram மற்றும் Twitter நீங்க Facebookல கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி அது ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தான். சோ இதுல என்ன பண்ணலாம்னு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து ரீசன்ட்டா வந்து பாத்தீங்கன்னா Twitterல ஸ்பேசஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா மாடரேட்டர், ஸ்பீக்கர், லிசனர்னு சொல்லி ஒரு சில மூணு விதமான பொசிஷன் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா சில பேர் பேசுவாங்க. அதாவது நம்ம ஒரு லீடரா இருந்தாங்கன்னா அவங்க வந்து பேசுவாங்க. ஸ்பீக்கர் வந்து நமக்கு வந்து அதுக்கு எதிர்வினையா வந்து சில பேர் பேசிக்குவாங்க. லிசனர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு லிசன் பண்றாங்க. இந்த மாதிரி தான் Twitter பேசஸ் இருக்கு. அதே டைப் ஆஃப் மெத்தட் தான் இந்த ஆப்லயும் யூஸ் பண்றாங்க. Clubhouseலயும் மத்தபடி ஏதாவது Instagram, Facebook, Twitterல ஏதாவது போஸ்ட் போடுறீங்க, ஏதாவது இமேஜ் ஷேர் பண்றீங்க, ஏதாவது வீடியோ போடுறீங்க, அந்த மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனுமே கிடையாது. ஜஸ்ட் ஆடியோ மட்டும் தான். அதாவது நம்மளோட ஆடியோ வந்து நம்ம வந்து பேசிக்க முடியும், அவங்க பேசுறதை கேட்க முடியும். இந்த மெத்தட் மட்டும் தான் இந்த Clubhouseல இருக்கு. சோ இந்த Clubhouseல வந்து நம்ம யார் வேணா வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும்னா நீங்க கேட்கலாம். சோ இது ஜாயின் பண்றதுக்கு மெத்தட் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம். சோ Play Storeல வந்து அபிஷியலா வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ அதுக்கான டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். நீங்க கிளிக் பண்ணி வந்து டவுன்லோட் பண்ணுங்க. நம்ம டவுன்லோட் பண்ண ஆப்ஷன் வந்து கொடுத்தவனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் நம்பர் இருந்தால் மட்டும்தான் வந்து உள்ள வந்து போகும். ஸோ நம்ம மொபைல் நம்பர் கொடுத்தவனா ஓடிபி வந்து கேட்கும். ஸோ ஓடிபி என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணோம்னா நம்மளோட ஃபுல் நேம் வந்து கேட்கும். அதாவது நம்மளோட நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான யூசர் நேம் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கான யூசர் நேம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது நெக்ஸ்ட் வந்து கேட்கும். நெக்ஸ்ட் வந்து கொடுத்தவனே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வி ஆர் ரிசர்வ்டுன்னு சொல்லி வந்து போட்டு நம்மளோட யூசர் நேம் வந்து போட்டு ஸோ நாங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து டெக்ஸ்ட் பண்ணுறோம். அது கொஞ்ச நாள்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டேட் வந்து மென்ஷன் பண்ணல. உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் யூ சூன் சொல்லி வந்து நமக்கு வந்து போட்டாங்க. ஸோ இதுதான் ப்ராப்ளம். இப்போதைக்கு Clubhouse யார் நினைச்சாலும் உள்ள போய் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. சோ இன்வைட் கோட் இருந்தா மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லி இப்போ ஒரு மெத்தட் வந்து போயிட்டு இருக்கு. அப்படியே நம்ம இன்வைட் கோட் இருந்தாலும் வந்து ஒரு 2 பேர் 3ல இருந்து 5 பேர் வரைக்கும் தான் வந்து இன்வைட் கோட் வந்து போற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால வந்து இப்போதைக்கு வந்து யார் நினைச்சாலும் Clubhouse வந்து யூஸ் பண்ண முடியாது. அப்படி ஒன்ஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, அதாவது Clubhouse வந்து இன்வைட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னா நீங்க வந்து ஜான் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு எப்பவும் போல வந்து ஒரு Facebookல வந்து ஃபாலோவர்ஸ் எல்லாம் காட்டும் பாத்தீங்களா? சோ எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, எவ்வளவு பேரை நம்ம ஃபாலோ பண்றோம். சோ கீழே வந்து லிங்க், சோஷியல் மீடியா லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்மளோட ப்ரொஃபைல் பிக்சர் இந்த ஆப்ஷன் வந்து உள்ள போனா வந்து இருக்கும். அந்த அதில் வந்து பாத்தீங்கன்னா சில ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. சர்ச் பார் இருக்கும். நீங்க அதில் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த வேர்ல்ட்ல வந்து யாரெல்லாம் இருக்காங்க, ஸோ என்ன மாதிரி கேட்டகரிஸ்ல வந்து நம்ம இந்த ரூம் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த ரூம் அடிப்படையில் தான் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். உள்ள அந்த ரூம்குள்ள போய் நம்ம போய் என்னென்ன பேசுறாங்க அந்த டாபிக்ல வந்து கேட்டுட்டு ஸோ நமக்கு அதை ஏதாவது பேசணும்னு நினைச்சோம்னா நம்ம வந்து பேசிக்கலாம். ஸோ இந்த ரூம்ல நீங்க என்ன கேள்விப்படலாம் இருக்கலாம். இந்த ஜூம் மீட்டிங்ல கேள்விப்பட்டிருக்கலாம், கூகுள் டீம்ஸ்ல கேள்விப்பட்டிருக்கலாம், Facebookல கேள்விப்பட்டிருக்கலாம். ரூம்னா ஒரே நேரத்தில் வந்து கிட்டத்தட்ட 50 இருந்து 100 பேர் வரைக்கும் அந்த ரூம்ல வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜூம்ல வந்து Facebookல வந்து பாத்தீங்கன்னா வீடியோவும் இருக்கும், ஆடியோவும் இருக்கும். அண்ட் இந்த Clubhouseல வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஆடியோ மட்டும் தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு அந்த சர்ச் பார்ல வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைல எல்லாருமே இருப்பாங்க. அந்த ரூம்ல வந்து ஒவ்வொரு டாபிக்ல வந்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த சில பேர் வந்து இருப்பாங்க. அதுல ஒன்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. எந்த இதுல வேணா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதுல வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நீங்க இதில் போகணும் அதில் போகலாம்லாம் கிடையாது. எந்த ஒரு ரூம்ல வேணா நம்ம உள்ள போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஜாயின் பண்ணி கொடுத்தவன வந்து டேரக்டா வந்து பேச முடியாது. அன்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட்டர், ஸ்பீக்கர்லாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேசிட்டு இருப்பாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து லிசனர்னு ஒரு குரூப் இருக்கும். ஸோ அதில் கிட்டத்தட்ட 1000 பேர் 2000 பேர் நீங்க இருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் 5000 பேர் வரைக்கும் வந்து அந்த ஆடியோல வந்து பேசிக்கலாம். இதுதான் ஒரு இந்த ஆப்ல இருக்க ஒரு ஸ்பெஷல். கிட்டத்தட்ட 0 இருந்து 5000 பேர் வரைக்கும் அந்த ஆப்ல வந்து பேசிக்கலாம். ஸோ நீங்க வந்து ஸ்பீக்கரை வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க, ஒரு ஏதாவது ஒரு டாபிக் வந்து பேசிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பாலிடிக்ஸ் பற்றியோ இல்லை ஒரு தமிழ் இது பற்றி ஏதோ பேசிட்டு இருக்காங்க. யூடியூப்லேயே ஏதாவது ஆப் பற்றியோ ஏதாவது டெக்னாலஜி பற்றி பேசிட்டு இருக்காங்கன்னா நமக்கு அந்த வீடியோ வந்து ஸ்டார்டிங்ல நீங்க போய் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். ஸோ ஏதாவது நம்ம அந்த கருத்துக்களை பேசும்போது உங்களுக்கு வந்து கருத்து பரிமாறிக்க வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்க நடுவில் வந்து போயிட்டீங்கன்னா வந்து நீங்க என்ன பேசுறாங்கன்னு சொல்லி கேட்டு அதுக்கப்புறம் வந்து பேசலாம். ஸோ நீங்க ஸ்டார்டிங்லேயே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து பேசிட்டே இருக்காங்க. அதுக்கு வந்து ஏதாவது பேசணும், நீங்க வந்து பதில் ஏதாவது கொடுக்கணும், அதுக்கு வந்து ஏதாவது தப்பா சொல்றாங்க இல்லை இதுக்கு வந்து ஏதாவது பதில் சரியான பதில் நம்ம சொல்லணும்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரைஸ் யுவர் ஹேண்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஹேண்ட் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கிளிக் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஷோ ஆகும், அதை ஹைலைட் ஆகும். ஹைலைட் ஆனோம்னா அவங்க வந்து ஓகே கொடுத்துருவாங்க. நம்ம வந்து அதுக்கு வந்து பேசிக்கலாம்.
பேசிக்கலாம். ஸோ வந்து நீங்கள் கேட்கலாம், உள்ளே போனாலே நம்ம வந்து பேசிட்டு ஆகணுமா, ஸோ வெளியே வர முடியாது, நீங்கள் வந்து கேட்கலாம். உள்ளே போயிட்டு வந்து அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதை வந்து நான் கேட்டுக்கலாம். ஸோ கேட்டுட்டு எனக்கு வந்து பிடிக்கல, ஸோ நம்ம வெளியே வரலாம்னு சொல்லிட்டா ஸோ லீவ் குவைட்லின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் நம்ம அமைதியாக வெளியே வந்துடலாம். ஸோ அதே மாதிரி ஏகப்பட்ட ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேட்டகரிஸாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த ரூம் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் ஆகிருக்கு. கேட்டகரிஸ் ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும் அல்லது பாலிடிக்ஸ் ஆகட்டும் அல்லது என்டர்டைன்மெண்ட் ஆகட்டும் கேட்டகரிஸாக வந்து செலக்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கு அடிப்படையில் நமக்கு வந்து சஜஸ்டில் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். அந்த ரூமில் வந்து எத்தனை ரூமில் இருக்கோ எல்லாத்தையும் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளே போய் நம்ம என்ன பேசலாம்னு சொல்லி பார்த்துட்டு கவனிச்சுட்டு ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுமா, அந்த ரூமில் வந்து ஜாயின் பண்ணுமா, அது ஏதாவது பேசணுமான்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து பார்த்துட்டு நீங்கள் பேசலாம். பேசலைன்னா பிரச்சனை இல்லை, லீவ் குயிக்லி, அதாவது என்ன பேசுகிறான்னு கேட்டு லீவ் குயிக்லி வந்துக்கலாம். அண்ட் இதுதான் அட்வான்டேஜ். அதாவது நமக்கு எந்த ஒரு வீடியோவும் கிடையாது, எந்த ஒரு போஸ்ட் ஏதாவது நம்ம போகிறதாவே நம்ம ஃபேஸ் வந்து தெரியாது, தைரியமாக வந்து பேசலாம். ஸோ யாருக்குமே நம்ம மூஞ்சி தெரியாமல் நம்ம வந்து தைரியமாக ஈஸியாக வந்து பேசிக்கலாம். ஒரு போல்ட்னஸ் நமக்கு வந்து கிடைக்கும். அதாவது யாருன்னே தெரியாமல் ஈஸியாக வந்து ஆடியோ வடிவில் மட்டும்தான் வந்து பேசுறதுனால ஈஸியாக எந்த ஒரு கருத்துக்களும் ஈஸியாக வந்து வச்சுக்கலாம். டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. நம்ம தெரியாதனமாக ஏதாவது அந்த ஸ்பீக்கர் நம்ம கொடுத்து பேசிட்டு இருக்கோம், ஏதாவது தெரியாதனமாக பேசிட்டோம்னா அதுக்கு வந்து என்ன ஒரு ஏதாவது ஆப்போசிஷன் வந்து என்ன வரும்னு சொல்லி, எதிர்விளைவு என்ன வரும்னு சொல்லி தெரியாது. அண்ட் நான் ஒன்று சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிப்ஸ், நம்ம எந்த ஒரு கருத்தையும் வந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க, அதாவது அந்த ரூமில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டார்டிங் வரைக்கும் கேட்டுட்டு உங்களுக்கு வந்து 100% அதில் வந்து தெரியும், அதில் வந்து பேசலாம்னு நினச்சா மட்டும் வந்து பேசுங்க. ஸோ தெரியாமல் வந்து பேசிட்டீங்க அதுக்கு எதிர்விளைவுகள் எந்த மாதிரி வரும்னு சொல்லி நமக்கு வந்து தெரியாது. ஸோ இதுதான் இந்த கிளப் ஹவுஸில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சொல்லலாம். அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ யாருமே மூஞ்சிலாம் தெரியாது. ஆடியோ கிட்டத்தட்ட 5000 பேர் வரைக்கும் நீங்கள் நினச்ச நேரத்தில் வந்து என்னென்ன கருத்துக்களும் ஈஸியாக வந்து பேசிக்கலாம். ஸோ நம்ம ட்ராப் பியூர் ஆடியோ அவங்க சொன்ன மாதிரி நம்மளோட வாய்ஸில் நம்மளோட ரைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தா மேலே சர்ச் பட்டன் கொடுத்துருக்காங்க, அந்த நோட்டிஃபிகேஷன் அண்ட் எந்த ரூம் நமக்கு ஷோ ஆயிருக்கு அதில் ஜாயின் பண்ணுற ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளோட டிபி அதாவது ப்ரொஃபைல் பிக்சர் ஷோ பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன், எனக்கு வந்து ரிசர்வில் வச்சிருக்காங்க. ஒன்ஸ் நான் வந்து அது எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு, நான் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிடுறேன். கிரியேட் பண்ணிட்டு ஃபாலோவர்ஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து இன்வைட் லிங்க் வந்து நான் கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். எவ்வளோ லிங்க் வந்து போக ஃபியூச்சர் வந்து அப்டேட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. இப்போதைக்கு 5000 ஆடியோ வச்சிருக்காங்க, மேபி வந்து 10,000 ஆகலாம். அந்த இன்வைட் லிங்க் 10, 20, 30, 50 அப்படி கூட மாறலாம். அப்படி நீங்கள் வந்து ஒன்ஸ் ஜாயின் பண்ணோம்னா நான் வந்து இன்ஸ்டாகிராம்லேயோ அல்லது டெலகிராம்லேயோ வந்து அந்த லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுற இன்வைட் கோட், அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து பேசிக்கலாம். அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் எவ்வளோ டவுட்ஸ் வந்து அதில் வந்து கேட்குறாங்க, அதில் வந்து பேசிக்க டெக்ஸ்ட்டாக பேசுறதுக்கு பதில் ஜஸ்ட் ஆடியோவாக அந்த இதில் நம்ம பேசிக்கலாம். ஸோ யார் வேணால் வந்து நினச்சா வந்து நம்ம பேசிக்கலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு விருப்பம்னா வந்து நான் ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து லிங்க் பண்ணுறேன். ஸோ ஜாயின் பண்ணிட்டு எப்படி யூஸ் பண்ணணும் அதே ஒரு சின்னதாக ஒரு சின்ன வீடியோ வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன், நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ கிளப் ஹவுஸ்னா என்னன்னு உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு ஆடியோ வடிவிலான ஒரு அப்ளிகேஷன், நம்ம என்ன வேணால் வந்து பேசிக்கலாம். ஸோ என்ன பேசுகிறாங்களோ அதை நம்ம கேட்கலாம். ஸோ யூஸ்ஃபுல்லான விஷயத்தை நீங்கள் வந்து கற்றுக்கலாம். நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் வந்து இந்த கிளப் ஹவுஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு வந்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நான் யாராவது வந்து இன்வைட் கோடு கொடுத்தா மட்டும்தான் யூஸ் பண்ணி உள்ளே போய் வந்து இன்வைட் ஆகி வந்து நம்ம ரூம் வந்து ஜாயின் பண்ணி நம்மளோட ஆடியோஸ் வந்து ட்ராப் பண்ணிக்க முடியும். அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவங்க இப்போ வந்து நமக்கு அப்செட் கொடுக்குறாங்கன்னு அந்த ஒரு கொஸ்டின் மார்க் வந்து இருக்குது. ஸோ 1 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் 1 நாள் 2 நாளாக வந்து கிடையாது. அண்ட் சில பேர் வந்து யூடியூப்ல நான் வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து 2 நாளாக வந்துச்சு ப்ரோ, இன்னும் அப்ரூவல் ஆகலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எவ்வளோ நாள் வரைக்கும் அது போகும்னு சொல்லி தெரியாது. ஸோ அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்கள். நான் அது வரைக்கும் நானும் வெயிட் பண்ணிட்டேன். ஒன்ஸ் நான் கொடுத்துட்டேன், அக்செப்ட் ஆகணும்னு அதுக்கான ஒரு சின்ன வீடியோ வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். இல்லை லிங்க்கும் வந்து டெலகிராம் ஆர் இன்ஸ்டாகிராம் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச வந்து இன்வைட் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கான்வர்சேஷன் வந்து அப்போ வந்து பேசிக்கலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு சின்ன உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாளடைவில் உங்களை சந்திக்கிறேன்.